Good day everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிறிஸ்டல் பைரைட். பைரைட் நிறைய ஃபார்ம்ஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ இது டம்பிள்ஸ், இது கிளஸ்டர் ஃபார்ம்ஸ், இது குட்டி குட்டி கிளஸ்டர்ஸ், இந்த மாதிரி கிராவிங்ஸ், இதெல்லாம் கபோச்சன்ஸ். இதில் மகாலட்சுமி என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விநாயகர் குட்டி குட்டியாகவும் இருக்கும். அண்ட் ஃபெங்ஷுய் டர்ட்டில்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் தென் வாட் வி ஆர் வேரிங் பிரேஸ்லெட்ஸ், ஓகேவா? ஸோ பைரைட் இன்க்ளூடடான மணி பிரேஸ்லெட். இது இந்த மாதிரி கிளஸ்டர்ஸில் செஞ்ச பெண்டன்ஸ், ஓகே. இந்த மாதிரி மணி ஜிபு, இது பேர் ஜிபுன்னு சொல்லுவோம், பிகாஸ் இந்த சிம்பிள் பேர் ஜிபு, ஏஞ்சலிக் ஜிபு. இது வந்துட்டு மணி அட்ராக்ட் பண்ணுற மணி கோட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது பேர் ஜென்ரலாக இது பேர் ஜிபு, பட் இதோட ஆக்சுவல் ஃபார்ம் வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு கபோச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் பாட்டம் வித் கொஞ்சம் பல்ஜி சர்ஃபேஸ் உள்ளதெல்லாம் கபோச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைரைட் வந்துட்டு இட் இஸ் ஃபார் மணிப்புரகம் சக்ரா, தட் இஸ் solar plexus சக்ரா அண்ட் ரூட் சக்ரா. பிகாஸ் ரூட் சக்ரா ஏன்னா கிரவுண்டிங் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது மூலாதாரம் சக்கரம் தான். ஸோ இதில் அயன் இருக்குது மெயின் கண்டென்ட்டு. அயன் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துக்கு நல்லது, ஓகேங்களா? தட் இஸ் ரூட் சக்ரா. ஸோ அயன் சல்ஃபைடு இது மெயினாக. பைரைட்டுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அயன் சல்ஃபைட். ஸோ அதனால தான் இதை வந்து தண்ணியில் போட்டு கிளென்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்மோக் கிளென்சிங், திபெத்தன் பவுல்ஸு அண்ட் சவுண்ட் கிளென்சிங்கு, எனி ஃப்ரீக்வன்சி கிளென்சிங்கு அண்ட் சேஜு, பவுலோ சாண்டோ அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். தண்ணியில் மட்டும் அடிக்கடி போடக்கூடாது, ஓகேவா? ஸோ இது டம்பிள் ஃபார்ம்ஸு, இது கிளஸ்டர் ஃபார்ம்ஸ், ஓகேவா? நல்லாயிருக்கும், கோல்டு மாதிரியே இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஃபூல்ஸ் கோல்டு. அதாவது தங்கம் மைன் பண்ணும்போது லேட் 18th சென்ச்சுரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் கூடவே சேர்த்து இது கிடைக்குமாமா. ஸோ தங்கம் நினச்சி போய் விற்க போகும்போது இது தங்கம் இல்லை பைரைட் அப்படின்னு தெரியும் போது அதனால வந்து இதுக்கு பேர் ஃபூல்ஸ் கோல்டு, ஓகேவா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம போனோன்னா பெரிய கதை, ஓகே. ஸோ இந்த மாதிரி நாடியூல்ஸ் ப்ளஸ் கிளஸ்டர்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரியும் ஃபார்ம் ஆகும். இதில் ஆக்டோஹெட்ரல் ஃபார்ம்ஸு, இதில் நல்லா தெரியும் அந்த ஆக்டோஹெட்ரல் ஃபார்ம். சரி, ஓகே. அது இல்லாமல் கியூபாகவும் ஃபார்ம் ஆகும், அழகாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட கியூப் இப்போ காமிக்கிறதுக்கு இல்லை, ஓகேவா? அதர் ஃபார்ம்ஸ் வி ஆர் ஹேவிங், ஓகே. ஸோ பைரைட் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ கிரேட் கிறிஸ்டல் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ் அண்ட் வெல்த் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது மகாலட்சுமி கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா மகாலட்சுமி வந்து கோல்டு கூட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த கிறிஸ்டல் இந்த மாதிரி எனிதிங் தட் இஸ் ஷைனி அண்டு கோல்டு வைப் உள்ளது, ஓகேவா? அது எல்லாமே வந்துட்டு மகாலட்சுமி. ஈவன் வந்துட்டு கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு கிளிட்டர்ஸ், அது கூட மகாலட்சுமியை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட வெல்த் ரிச்சுவல்ஸ் அண்ட் மகாலட்சுமிக்கு ஏதாவது பூஜை பண்ணுறோம், இல்லை நார்மலாகவே இப்போ அந்த ஷாப்ஸில் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, பைரேட்டில் வாங்குறீங்க, ஒரு ரூபி நோட் எடுத்து. குட் டே எவ்ரி ஒன்.